ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான டிவிஷன், ஒவ்வொரு மண்டலங்கள், அதை எப்படி நன்றாக இயங்க செய்வது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம். நம்ம உடம்புல அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. புத்தி கூர்மையோடு வாழக்கூடிய நிலை, மெய்யுடல், அதிலிருந்து தான் நம்ம நல்ல ஆற்றலை பெற்று வாழ முடியும். அதனுடைய வெளிப்பாடு நன்றாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா மண்டலங்களும் பார்த்துட்டே வந்திருக்கோம். ஒவ்வொரு மண்டலங்களாக அந்த மண்டலங்கள் எல்லாம் நன்றாக இயங்கும் பொழுது அடுத்த கட்டம் கடைசியாக விஞ்ஞானமய கோஷம், அதனுடைய சக்தியை நாம் எப்படி நன்றாக உபயோகிப்பது, அதை எப்படி நன்றாக பெற்றுக்கொள்வது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த பிரபஞ்ச சக்தி, அதை நாம் பயன்படுத்தணும். பயன்படுத்தாத காரணத்தினால்தான் நமக்கு பய உணர்வு, தன்னம்பிக்கையின்மை, சோம்பல், இந்த மாதிரி நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம ஆழ்ந்து உள்முகமாக ட்ராவல் செய்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, மனித உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஆத்ம சக்தியை, மெய் உணர்வை முழுமையாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை 120 வயது வரைக்கும் சிறப்பாக வாழலாம். ஸோ அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி நாம் வெளிக்கொணர்வது, அதற்குரிய பயிற்சிகள் என்ன. இது பள்ளி மாணவ செல்வங்களுக்கே அழகாக பயிற்சி வச்சுட்டோன்னா புத்திபூர்வமாக வாழ்வாங்க. அவங்க மனம் என்ன சொல்லுதோ அதுபடி வாழ மாட்டாங்க. சற்று அப்படியே கண்களை மூடி சிந்தனை செய்து இது வேண்டுமா வேண்டாமா ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது தான் அந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது நமக்கு புத்திபூர்வமாக நமக்கு சொல்லும், இது வேணும், இது வேண்டாம், இது செய்தால் நல்லது, இது செய்தால் கெட்டது. அப்போ நமக்கு அப்படி சிந்தித்து பார்த்து அந்த இன்ட்யூஷன்னு சொல்கிற பாருங்க, உள் உணர்வு, அந்த உள் உணர்வு நன்றாக இருக்கணும். அப்படின்னா நம்ம உடம்பில் பீனியல் சுரப்பி நன்றாக இருக்கணும், ஆக்னேய சக்கரம் நன்றாக இயங்கணும். அது ரெண்டும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை சிறு வயதிலே எடுத்துட்டோம் அப்படின்னா அறிவாளிகள்னு சொல்கிற பாருங்க. அறிவாளிகள் அப்படின்னா எப்பொழுதுமே நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க, நல்லது தான் செய்வாங்க. அவர்களுடைய எண்ணம், அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல் அவர்களுக்கும் நன்மை விளைவிக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை விளைவிக்கும், இந்த சமுதாயத்துக்கும் நன்மை விளைவிக்கும். அப்போ எவ்வளோ அழகாக. அதனால்தான் யோகம் அப்படின்னாலே உடல் மனம் இரண்டுமே உள்ளே இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்தோடு இணைதல், அந்த ஆத்மா மெய் உணர்வோடு இணைதல், அதிலிருந்து சக்தியை பெறுதல். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். பிட்ரூட்டரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஐந்தாவது அடுக்கு சிறப்பாக அதனுடைய ஆற்றலை, உயிராற்றலை, மெய் உணர்வை உடல் முழுக்க அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம், புத்திமய கோஷத்துக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக பெறுவதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமான ஒரு அற்புதமான ஆற்றல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். புத்தி கூர்மையோடு செயல்படுவதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதை தாண்டி ஆனந்தமய கோஷம், மெய் உணர்வு, அந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் வாட்ச் பண்ணுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம், அதிலிருந்து பிராணாற்றலை பெற்று விஞ்ஞானமய கோஷம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஹாகினி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ஆனந்தமய கோஷம், ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு விஞ்ஞானமய கோஷத்துக்கு பரிபூர்ணமாக கிடைத்து புத்திபூர்வமாக வாழ்வதாக எண்ணுங்கள். நமது ஷார்ப் மைண்டை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் விஞ்ஞானமய கோஷத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். புத்திபூர்வமாக செயல்படுவதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். எப்பொழுதும் விழிப்போடு செயல்படுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க. சங்கு முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமாக செயல்படுவதாக எண்ணுங்கள். அந்த விஞ்ஞானமய கோஷம் முழுக்க நல்ல மெய் உணர்வை பெறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ண போகிறோம். 2 முட்டிகளை சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ ஹாகினி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமாக இருக்கக்கூடிய உடலுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த விஞ்ஞானமய கோஷம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம், அதிலிருந்து ஆற்றல் விஞ்ஞானமய கோஷத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். விஞ்ஞானமய கோஷம் மிகச் சிறப்பாக நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள்.
சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரந்த மகிழ்ச்சி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல், மெய் உணர்வு, விஞ்ஞானமய கோஷம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். புத்திபூர்வமாக வாழ்வதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கூர்மாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் மட்டும் பார்ப்போம். காலை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க, கை கும்பிட்டுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை கும்பிட்டுக்கோங்க முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. மாணவர்களுக்கு ஷார்ப் மைண்டு கிடைக்கும். 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய புத்திபூர்வமான உடலுக்கு நன்றாக பரவும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதாக அமையும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.